ஒரு காலத்தில் நம்ம நாடு வெள்ளையர்கள்ட்ட அடிமைப்பட்டுருந்துச்சு. எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பல பேரரசு, சிறுநில மன்னர்கள், குறுநில மன்னர்கள்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு நாடு பிடிக்கிற ஆசையில் போர் தொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு காலம். அப்போது கிழக்கிந்திய கம்பெனிக்காரன் வியாபாரத்துக்கு வந்தான். அப்படி வந்த இடத்துல இங்கே ஒற்றுமை இல்லாத ஒரு சூழலை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு மன்னனா ஏமாற்றி 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 வியாபாரத்துக்கு ஒப்பந்தம் பண்ணி ஒரு கட்டத்தில் ஒரு குறுகிய இராணுவத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மன்னர்களாக ஆட்சியை கைப்பற்றினாங்க. அதே மாதிரி இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பகுதியை பூராமே தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம், ரெண்டாவது பிரிட்டிஷ் ஆதிக்கம் இங்கே வந்தது, நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட 300 வருஷம். அந்த 300 வருஷத்துக்கு இடையே இப்போ கடைசி பகுதியில் வந்து மக்கள் வந்து வெள்ளை ஏகாதிபத்திய அரசு அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி பல ஆயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் பண்ணி இந்த நாட்டில் சுதந்திர போராட்டம் வருஷக்கணக்கில் பல 10 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி 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 1947 சுதந்திரம் கிடைச்சது. அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. 2ஆம் உலக யுத்தம் நடந்தது. அந்த நேரத்தில் பல காலனி ஆதிக்கத்தை செலுத்துகிற நாடுகளெல்லாம் வறுமையில், பொருளாதாரத்தில் சிக்கி தவிச்சது. அந்த நேரம் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் காலனி நாடுகளை நிர்வகிக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் இங்கேயும் போராட்டங்கள் வந்து எழுச்சியாக இருந்ததுனால ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி ஒப்படைச்சிட்டு போன இந்த சுதந்திர இந்தியாவில் கடந்த சுதந்திர காலத்துக்கு அப்புறம் இப்போ 75 வருஷத்துக்கு மேலே பல்வேறு அரசுகள் நம்மளை ஆண்டிருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தை வரையறுத்தாங்க. இந்திய மக்களே தன்னுடைய அரசை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மக்களுக்கான ஒரு உரிமை என்னன்னு கேட்டிங்கன்னா ஓட்டு போடுறது. அதை உத்தரவாதப்படுத்தினாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நாடு பாஜக அரசு பொறுப்புக்கு வந்ததுலேருந்து பல்வேறு மக்களுக்கு இன்னல்களாக ஏற்படுற, கஷ்டங்கள் ஏற்படுற, அதாவது பாதிப்பு ஏற்படுற மாதிரியான திட்டங்களையும் சட்டங்களையும் வழிவகுத்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தாங்க. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்களில் விவசாயிகள் ஒரு வருஷத்துக்கு மேலே போராடினாங்க. நூற்றுக்கணக்கான உயிரை தியாகம் பண்ணி விவசாயிகளுக்கு எதிரான 3 கருப்பு சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்தது. அதை எதிர்த்து போராடி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வச்சாங்க. ஆனாலும் இந்த ஒன்றிய பாஜக அரசு பேர்களை மாற்றி பல்வேறு திட்டங்கள் மூலமாக மக்கள் உரிமைகளை பறித்து கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு எவ்வளவு சலுகை கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் ஏங்க மாற போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய கொள்கையே, சித்தாந்தமே கார்ப்பரேட்டு தான் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. இந்த மக்கள் மத்தியில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. பொய்யான வாக்குறுதி அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு காரணம் என்ன? 2 கோடி பேருக்கு, வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கறதா ஐயா மோடி சொன்னார். அப்போ அந்த கட்சியும் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி நடந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன் கொடுக்கல அப்படின்னா அதெல்லாம் ஜூம்லா திட்டம், நாங்களே எதிர்பார்க்கல அப்படின்ட்டு. அதுக்கு மேலே வேலை கொடுங்கன்னா பக்கோடா போட்டு வில்லுங்க, அதுவும் வேலை வாய்ப்பு தான் அப்படின்னு யார் சொன்னது? பிரதமர் மோடி சொன்னார். அப்போ இப்படியே பேசிக்கிட்டு வந்து மக்களை திசை திருப்புறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. அதுக்கு தான் இஸ்லாமியர்களை நமக்கு எதிராக நிலைநிறுத்தி இந்துக்களை பூரா ஒன்று சேர்த்து அந்த இந்துக்களுக்காவது நல்லது நடக்குமா அப்படின்னா $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா இது வரைக்கும் இல்லை. என்ன சொல்கிறாங்க? தொலைநோக்கு பார்வையோட பாருங்கள், மோடி கொண்டு வர திட்டமெல்லாம் இப்போ ஒன்றும் பலன் கிடைக்காது, தொலைநோக்கு திட்டம் நீண்ட காலத்துக்கு பயன் கொடுக்கும் அப்படின்னு. அப்படி எதுவும் இது வரைக்கும் தெரியலை. ரூபா மதிப்பு நீக்கத்தினால இந்த நாட்டில் என்ன பாலாரும் தேனாரும் ஓடிடுச்சா?
அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. அதே போல் ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. அந்த ஜிஎஸ்டினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நிறைய சிறு தொழில் குறுதொழில் பண்ணுறவங்கெல்லாம் காணாமல் போனாங்க. கார்ப்பரேட் செக்டாராக மாறிடுச்சு இன்றைக்கி பாதி. அதே போல் ரூபா மதிப்பு நீக்கம் கொண்டு வந்துட்டு கருப்பு பணத்தை வெளிநாட்டில் இல்லை உள்நாட்டில் தான் வச்சுருக்குறாங்க, அதை நான் கண்டுபிடிக்க போகிறேன்ட்டு ஆரம்பித்தாங்க. அந்த ரிசல்ட் என்னன்னு தெரியலை. ஆக ரூபாய் நோட்டுகளை மாற்றினது தான், வேறு எதுவும் இல்லை, பலன் எதுவும் இல்லை மக்களுக்கு. இதனால் என்ன கிடைக்குது? தங்க விலை குறையும் அப்படின்னாங்க. மோடி ராஜதந்திரி தங்க விலையெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னாங்க. என்ன செய்ய? 50,000க்கு இருந்தது இன்றைக்கி 1,00,000க்கு போயிடுச்சு. அவர் ஆட்சிக்கு வரும்போது இருந்தது நான் சொல்கிறேன். ஆக ஒன்று மக்களுக்கு எதிரான திசையிலே போயிட்டுருக்கு. சரி, அன்னைக்கு 10,000 ரூபா ஒரு குறைஞ்சபட்ச சம்பளம் போய் ஒரு நிறுவனத்துலேயோ மால் சென்டர்லேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ வேலைக்கு போய் சேர்ந்தவங்களுக்கு 10,000 ரூபா 12,000 ரூபா சம்பளம் இருந்தது. இப்போ உயர்ந்திருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை. ஆக தொழிலாளிகளுக்கு சம்பளம் உயரலை, விலைவாசி பல மடங்கு உயர்ந்திருக்கு. என்ன பண்ணுறது? இதுதான் இவங்களுடைய ராஜதந்திரம். இப்போ என்ன, ஏன் இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? வணிக ரீதியாக இன்னைக்கு அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தம் போடுறோன்னு சொல்லி இந்தியா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை விவசாயிகளை நசுக்கிற மாதிரியான ஒப்பந்தத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க. அதை வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறாங்க. ட்ரம்ப் சொல்கிறாரு, நாங்கள் இந்த இதெல்லாம் வச்சுருக்குறோம். எப்படி? இந்தியா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருள்களுக்கு 18% வரி. ஏற்கனவே எவ்வளோ இருந்தது? 3% இருந்தது. இவர் என்ன பண்ணார் ட்ரம்ப்பு? நாம் வரி போடுறோம்னு சொல்லிட்டு நமக்கு எதிராக வரி எப்போ நாங்கள் 25% போடுறோம்னு ட்ரம்ப் அறிவித்தார், கொண்டு வந்துட்டார். அதே போல் ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்குறதை நிறுத்த மாட்டேங்கிறீங்க, அதனால உங்களுக்கு பெனால்ட்டியாக 25% போட்டு 50% ஆக்குனார். இப்போ இவங்க அந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் பேசி முடிச்சுட்டு 18% குறைச்சிட்டாங்கன்னு சொல்லி பிஜேபியும் சரி, இந்துத்துவா கொள்கையை கடைப்பிடிக்கிறவங்களும் சரி, வலதுசாரிகளும் ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது 3%, 50% மாற்றிட்டு அதை 18% ஆக்குனா இதில் என்ன இருக்குது? சரி, இது எப்படி இருக்குது? அமெரிக்காவிலேருந்து நாம் இறக்குமதி பண்ணுறோம்ல, அந்த பொருட்களுக்கு என்ன வரி அப்படின்னா 0 வரி, முட்டை 0 வரி. இது எப்படி சாத்தியமாகும்? அங்கே இருக்கக்கூடிய விவசாய பொருட்களும் இங்கே இறக்குமதி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஒப்பந்தம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்போ தான் இன்னைக்கு பத்திரிகையில் பார்த்தேன், பருப்பு வகைகள் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் கண் துடைப்பு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 5 வருஷத்துக்கு 4,5 லட்சம் கோடிக்கு அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் கச்சா எண்ணெயிலேருந்து டெக்னாலஜிலேருந்து உணவுப் பொருள்லேருந்து எல்லாம் அங்கேருந்து தான் வாங்கணும். அப்படின்னா இது எந்த வகையான ஒரு நிலைப்பாடு? இது எப்படி ஒரு இந்திய அரசாங்கம் இன்னைக்கு உலகத்திலேயே போற்றுதலுக்குரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டிருக்கிற இந்தியா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்ச மாதிரி இல்லையா? அப்போது தனிப்பட்ட நபருக்கு பிரச்சனை வந்தால் ஒட்டுமொத்த நாட்டையும் கொண்டு போய் அடகு வைக்கிறது என்ன வகையில் நியாயமாக இருக்கும்? அது இந்த மக்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக உங்களுடைய பிரச்சாரங்கள் யுக்திகள்லாம் வேறு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்குன்னா, இந்துக்களே ஒன்று சேருங்க, நமக்கு இஸ்லாமியர்கள் எதிரி அப்படின்னு. அப்போ உண்மையிலேயே இங்கே உள்நாட்டில் நீங்கள் கிறிஸ்தவர் எதிரிங்கிறீங்க, இஸ்லாமியர் எதிரிங்கிறீங்க. ஆனால் வெளிநாட்டில் போய் இஸ்லாமிய நாடோட நட்பு வச்சுக்கிருவாங்க, கிறிஸ்தவ நாட்டோட நட்பு வச்சுக்கிருவாங்க. ஆக இது என்ன வகையான போக்கு? எனக்கு என்னமோ தோணுது, மீண்டும் நம்ம இந்தியா 1947க்கு முன்னாடி இருந்த மாதிரி வியாபார ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதன் பேரில் இந்திய நாடு அடிமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.